வெல்கம் டு ஜேஎன் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 2 எக்ஸசைஸ் சம் நம்பர் 2. From the following given below, prepare receipts and payment account of Coimbatore Cricket Club for the year ended 31st March 2019. Particulars கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். கொஸ்டின் நம்ம கரெக்டாக படிச்சோம்னா நம்ம என்ன பண்ணணுன்றது நம்ம புரிஞ்சிடும். கொஸ்டின்ல என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க? ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணா நம்ம ரொம்ப ஈஸி. எதெல்லாம் கேஷ் எல்லாம் நம்ம எதை ரிசீவ் பண்றோம், என்ன கேஷ் பே பண்றோம். ஸோ கேஷ் ரிசீவ்ட் அண்ட் கேஷ் பெய்ட் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அதை புரிஞ்சுட்டாலே போதும், ஈஸியா நம்ம ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் போட்டுடலாம். இந்த சம்ல பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் எப்பவுமே நமக்கு வந்து ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் கேஷோட பேலன்ஸ் அண்ட் பேங்கோட பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்க பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்கு. பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா ஆக்சுவலா என்னது? லயபிலிட்டி. இப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட் அமௌண்ட்டை நம்ம எந்த சைட்ல எழுதணும்னு கேட்டா கிரெடிட் சைட்ல பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு எழுதணும். ஓகேங்களா? கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க 1000. இப்போ கேஷோட பேலன்ஸை நம்ம டெபிட் சைட்ல பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு கேஷ்ன்னு போட்டு எழுதணும். எப்பவுமே பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்தா அது லயபிலிட்டி. லயபிலிட்டியோட பேலன்ஸை நம்ம எந்த சைடு ஓப்பன் பண்ணணும்? கிரெடிட் சைட்ல தான் ஓப்பன் பண்ணணும். இது வந்து கேஷ். கேஷ்ன்றது அசெட். அப்ப அசெட்டோட பேலன்ஸ் நம்ம எந்த சைடு ஓப்பன் பண்ணணும்? டெபிட் சைட்ல ஓப்பன் பண்ணணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் என்ன இங்க கொடுத்துருக்காங்க? கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப் என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்? ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஸ் ஆன் 31st 2019. ரெசிப்ட்ஸ் டெபிட் சைட்ல, பேமெண்ட் கிரெடிட் சைட்ல போட்டாச்சு. இந்த டிஆர்சிஆர்லாம் உங்களுக்கே தெரியும் என்ன ரூல்ன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்கு. பேங்க் ஓவர் டிராஃப்ட் எந்த சைடு எழுதணும்னு சொல்லியிருந்தோம், நம்ம கிரெடிட் சைட்ல எழுதுறோம். ஸோ கிரெடிட் சைட்ல பை பேங்க் ஓவர் டிராஃப்ட் அமௌண்ட் 6000. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஷ் இன் ஹேண்ட் இருக்கு 1000. கேஷ் எந்த சைடு எழுதணும்னு சொல்லியிருந்தோம்? டெபிட் சைட்ல டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் 1000. நெக்ஸ்ட் வேஜஸ் பெய்ட் ஃபார் கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேஜஸ் பெய்ட், அப்போ இது பேமெண்ட். ஸோ பேமெண்ட் சைட்ல வேஜஸ் எழுதியாச்சு 2000. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், சப்சிக்வெண்ட் இயர் டோட்டலா 10,500 கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுன்றதுனால இது ரெசிப்ட். ஸோ ரெசிப்ட் சைட்ல சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு அமௌண்ட் 10,500 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இது கொஞ்சம் கவனிங்க, 1 by 1 போட்டுட்டு வாங்க, அப்பதான் எதுவுமே மிஸ் ஆகாது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா வேஜஸ் செட் டு பி பெய்டுன்னு இருக்கு. இது ரெசிப்டா பேமெண்டா? பெய்டுன்றதுனால நீ பேமெண்ட்ல எடுத்து எழுதினா தட் இஸ் ராங். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? வேஜஸ் எட் டு பி பெய்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் பே பண்ணல. வேஜஸ் பே பண்ண வேண்டியது இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ல எந்த அமௌண்ட் எழுதணும்? கேஷ் ரிசீவ் பண்ணா மட்டும்தான் அது ரெசிப்ட்ல எழுதணும். கேஷை பே பண்ணா மட்டும்தான் அது பேமெண்ட்ல எழுதணும். பட் இங்கே நம்ம கேஷை பே பண்ணவே இல்லை. பே பண்ண வேண்டியது இருக்கு. எட் டு பி பெய்டு, இன்னும் பே பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன் எடுத்துக்க கூடாது? இது கேஷ் டிரான்சாக்ஷனே இல்ல. கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம இங்க எடுத்துக்கணும். இது கேஷ் டிரான்சாக்ஷனே கிடையாது. அதனால இந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகே, அதனால நம்ம நிதானமா கவனிச்சு படிச்சு பார்த்து எழுதணும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்ட். ஸோ பேமெண்ட் சைட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எழுதியாச்சு. அடுத்து ஹானரேரியம் பெய்டு. ஹானரேரியம் பெய்டு இஸ் அ பேமெண்ட். அதனால பேமெண்ட் சைட்ல 2800 எழுதியாச்சு. வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே பேமெண்ட் தானே, நமக்கு தெரிஞ்சது தானே. ஸோ அதனால பேமெண்ட் சைட்ல எழுதுறோம் வாட்டர் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். அடுத்தது மேட்ச் எக்ஸ்பென்சஸ், இதுவும் எக்ஸ்பென்சஸ், அதனால பேமெண்ட் சைட்ல தான் எழுத போறோம். மேட்ச் எக்ஸ்பென்சஸ் 2600. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ன்றது என்னது? நமக்கு இட்ஸ் பேமெண்ட். பர்ச்சேஸ் பண்ணா நம்ம கேஷை பே பண்றோம் இல்லையா? ஸோ பேமெண்ட் அமௌண்ட் 1900. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் அமௌண்ட் 1900 எழுதியாச்சு. அடுத்தது மேட்ச் ஃபண்ட் ரெசிப்ட். மேட்ச் ஃபண்டுக்கான ரெசிப்ட் இது. அப்ப எந்த சைட்ல எழுதணும்? ரெசிப்ட் சைட்ல எழுதணும். மேட்ச் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ் 5200. லெகசிஸ் ரிசீவ்ட், அங்கே ரிசீவ்ட் கொடுத்துருக்காங்க. லெகசிஸ்னா நமக்கு தெரியும் இல்லையா? உயில். ஸோ உயில் மூலமா கிடைக்கிற அமௌண்ட். ஸோ லெகசிஸ் ரிசீவ்ட் 2000. ஸோ லெகசிஸ் ரிசீவ் 2000 ரெசிப்ட்ல எழுதியாச்சு. கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது க்ளோசிங் பேலன்ஸ். க்ளோசிங் பேலன்ஸ் எப்பவுமே நம்ம கடைசி தான் எழுதணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்து என்ன இருக்குன்றத பார்த்துடலாம். டொனேஷன் ரிசீவ்ட் ஃபார் பெவிலியன். டொனேஷன் ரிசீவ்ட், அப்ப இது ரெசிப்ட்ல தான் வரணும். டொனேஷன் ரிசீவ்ட் 2000 ரெசிப்ட் சைட்ல எழுதியாச்சு. இப்போ கடைசியா கேஷ் பேலன்ஸ் எழுதலாம். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ், அதனால பை பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ் 300 எழுதியாச்சு. எல்லா அமௌண்ட்டையும் நம்ம இங்க போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் பண்ணலாம்.
நான் முதல் டெபிட் சைடு ஆட் பண்றேன். டெபிட் சைடு ஆட் பண்ணும்போது 20,700 வருது. கிரெடிட் சைடு ஆட் பண்றேன். கிரெடிட் சைடு ஆட் பண்ணும்போது எனக்கு 18,300. ஸோ 20,700லேருந்து 18,300 மைனஸ் பண்ணால் 2,400 கிடைக்குது எனக்கு பேலன்சிங் அமௌண்ட். இந்த பேலன்சிங் அமௌண்ட் எங்கே எழுதணும்? கிரெடிட் சைடில். ஸோ கிரெடிட் சைடில் ஸோ இது என்ன பேலன்ஸ்? க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பேங்க். ஏன்னா கேஷ் இருக்கு. இது எதோட பேலன்ஸ்? பேங்கோட பேலன்ஸ். அமௌண்ட் எவ்வளவு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண அமௌண்ட் 2,400. ஸோ அடுத்தது டோட்டல் 20,700. இங்கேயும் 20,700. That's it. Thank you.